அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இப்போ நாங்கள் உங்களுக்கு இந்த பலஸ்டீன் இஸ்ரேல் இதில் செகண்ட் பேஜில் இருக்கிறோம். செகண்ட் பேஜில் நாங்கள் பார்க்க போகிறது இந்த பலஸ்டீன் பிரச்சனை தான் பார்க்க போகிறோம். இப்போ இஸ்ரேல்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க நாட்டை பலஸ்டீன் நாட்டை இஸ்ரேலாக மாற்றுறதுக்காக வேண்டி அப்பாவி மக்கள்களை குமிச்சு கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமாசை ஒழிக்கிறோம்னு சொல்லி அவங்க அப்பாவி மக்கள்களை மட்டுமே ஒழிச்சு கட்டி கொண்டு அவங்களை இன அழிப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் தான் எல்லாரையும் பாதுகாக்கணும். அல்லாஹ் தான் பாலஸ்தீன் மக்களை பாதுகாக்கணும். திரும்பி புது பலஸ்தீனை அல்லாஹ் தான் உருவாக்கணும். நாங்களே முஸ்லீமாக பிறந்துண்டு இந்த சிங்கள நாட்டில் இருந்துட்டு முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம் இருக்கிறோம். பலஸ்தீன் மக்களுக்கு உதவி கொண்டு செஞ்சு கொள்ள இல்லாமல் நம்ம நிலைமை அப்படி இருக்கிறது. இன்னொரு பக்கம் பலஸ்தீன் மக்களை அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பலஸ்தீனை மீண்டும் உருவாக்குவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் பினே அந்த பலஸ்தீன் மக்கள் பாதுகாக்கப்படணும். இஸ்ரேல் அழிக்கப்படணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம புது முதல்ல கிப்லா நோக்கி இருக்கும் அந்த பள்ளி வாசல் நம்ம அப்சா பள்ளி பாதுகாக்கப்பட வேண்டும். அது இடிக்கப்பட்டாலும் உலக அழிவுக்கு அடையாளம் தான். அது முஸ்லீம்களால் கைப்பற்றப்பட்டாலும் உலக அழிவுக்கு அடையாளம் தான் என்று சொல்கிறதுனாலவே சில அரபு நாடுகள் ஒழுங்கி நிற்கிறது. இந்த பலஸ்தீன் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கலாம அரபு நாடுகளும் முஸ்லீம் நாடுகளும் விலகி நிற்கிறது. இதே எங்களுக்கு கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. நேர்மையான யுத்தம் ஒன்று தொடங்காமல் இந்த இஸ்ரேல் இராணுவம் தவறான யுத்தத்தை அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த சிறுவர்கள், இளைஞர்கள், பெண்களை அழித்து கொண்டு வரார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களை இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.